கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தேர்தல் 2026 தேர்தல் பரபரப்பான சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவினுடைய முகமூடியை அணிஞ்சு பாஜக உள்ளவர்கள் ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாடு விசேஷ டெல்லின்ற ஒரு கருத்து தமிழ்நாடு அரசியல தற்போது பேசப்பட்டு வருகிறது. பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை தவிர்த்து டெல்லி எதிரியாக்குற திமுகன்ற ஒரு கேள்வி கூட எப்படி சார் பாக்குறீங்க? எல்லாரும் அந்த கேள்விதான் கேட்கிறாங்க. நடக்கிற தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா? ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசை எதிர்த்து ஏன் பேசுறாரு அப்படின்னு கேள்விகள் எழுப்புறாங்க. அதோட என்ன ஒரு கேள்வி எழுப்புறான்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. 99 இருந்து 5 வருஷத்துக்கு வாஜ்பாய் அரசுல, பிஜேபி அரசுல திமுக கூட்டணி பிஜேபியோட வச்சிருந்துச்சு. முரசொலிமாறன் இறுதி மூச்சூர்ல வரை பிஜேபி கூட்டணியில தானே மத்திய அமைச்சராக இருந்தாரு. அப்ப நீங்க வச்சா அது மதச்சார்பற்ற கூட்டணி. அதே பிஜேபி 99 இருந்த பிஜேபி தானே 2024 இருக்கு. ஏன் நாங்க வச்சா மட்டும் பிஜேபியோட வச்சா தீண்டத்தகாத கட்சி, இஸ்லாமுக்கு எதிரான கட்சின்னு சொல்றீங்க? 99 இருந்த பிஜேபி தான் 2024 இருக்குன்னு எடப்பாடி பேசுறாரு. அவங்களுக்கு எங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா தக்காளியான்னு என்னமோ ஒன்று பேசியிருக்காரு. தக்காளியா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு திமுக இருந்து பதில் வரும் அப்படின்னு பார்த்தா யாரும் பதில் சொல்லல. ஏன் பதில் சொல்லலன்னு எனக்கு தெரியல. தலைவர் கலைஞர் அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததற்கும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மினிமம் புரோகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தின் அடிப்படையில் வாஜ்பாய் கூட உட்கார்ந்து பேசி இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பிஜேபியுடைய திட்டங்களான பாபர் மசூதி பிரச்சனையை பேசக்கூடாது, பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசக்கூடாது, மதமாற்ற தடை சட்டத்தை பற்றி பேசக்கூடாது, இந்த மாட்டு இறைச்சி சம்பந்தமா ஆடு கோழி பலியிடுறதை பற்றி பேசக்கூடாது, காஷ்மீர் 370 பற்றி நீங்க பேசக்கூடாது. பிஜேபியுடைய அஜெண்டாவை, கொள்கையை எதையும் உங்க ஆட்சியில் கொண்டு வர மாட்டோம் சொன்னால் உடனே கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னார். திமுக கூட்டணி வைத்த இந்த 5 ஆண்டு காலம் பிஜேபி இந்த திட்டத்தில் எதிலையும் கை வைக்கவில்லை. ஆனால் தற்பொழுது மோடி பிரதமராக இந்த 3 முறை வந்ததுக்கு பின்பாக பிஜேபி RSS உடைய நூற்றாண்டு கனவை, இப்பொழுது அவங்க சித்தாந்தத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று வீரியமாக, கொடூரமாக, பாசிச எண்ணத்தோடு, சர்வதிகாரத்தோடு, திமிரோடு, ஆணவத்தோடு, கொழுப்போடு பாஜக இந்தியா முழுவதும் களமிறக்கிறது. அப்ப வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். 99 பிஜேபி வேறங்க எடப்பாடி, 2026 பிஜேபி கர்ணகடமா அடங்குறான். அன்னைக்கு பாபர் மசூதி பத்தி பேசல, ராமர் கோயில் கட்டப்படல, பொது சிவில் சட்டம் கொண்டு வரல, இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த செயல் திட்டம் இல்ல. 2006 நிலவரம் என்ன? இந்த நாடை இந்துத்துவ நாடாக நினைக்கிறான். குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமியர்களை அழிக்க நினைக்கிறான். மதுரை திருப்புரங்குன்ற முருகன் கோயில தர்கா இருக்கக்கூடிய தர்காவை இடிக்கின்றான். தமிழ்நாட்டில் கூடிய, இந்தியாவில் கூடிய மசூதிகளை, சர்ச்சுகளை இடிக்கின்றான். இந்த நாட்டுக்கு பேரை இந்துத்துவ நாடாக பார்க்கிறான். அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை தூக்கி நினைக்கிறான். அப்ப இப்ப ஆதரிக்கலாமா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கடுமையா எதிர்க்குது. இதற்கு கால் ஊன்றுவதற்கு, பிஜேபியுடைய கொள்கையிலே கால் ஊன்றுவதற்கு பிஜேபி பத்தி அறியாம 99 அதே பிஜேபி, இன்றைக்கு அதே பிஜேபின்னு சொல்றது முட்டாள்தனமான பேச்சு, அறிவுகட்டத்தனமான பேச்சு.
அதான் தளபதி ஸ்டாலின் சொல்கிறார், தமிழகத்தில் அதிமுக முகமூடி அணிந்து பிஜேபி களை இறங்குது. அதனால நாங்கெல்லாம் என்ன சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம். 164 இடத்தில் உதயசூரனுக்கு ஆதரிப்போம். அந்த 164 திமுகங்களே சில சங்கிலா இருக்காங்க, அதை இப்ப பேச நல்லா இருக்காது. எங்களுக்கு தெரியும், அந்த 164 சங்கி இருக்கு. ஜெயிக்க அப்புறம் பார்த்துக்கணும் நினைச்சு 164 உதயசூரன் வரணும், மீண்டும் தளபதி முதலமைச்சராகும். RSS வீழ்த்த வேண்டும். அதிமுக முகமுடின்னு அலைகின்ற பிஜேபி தமிழ் மண்ணில் விரட்ட வேண்டும். இதுல எங்களுக்கு சமரசமே இல்லை. ஆனா தளபதி ஸ்டாலினுக்கு நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, திமுக முகமுடி அணிந்து நத்தத்தில் ஒருத்தர் வந்திருக்காரு செல்லகுமார், அவர் யாரு, அவரையும் விரட்டுவோம். நாங்க அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படின்னு கேட்டா, நாங்க பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் அம்மா வழியில, நாங்க எங்க பார்வை ஈரோட்டு பார்வை. அதிமுக முகமுடி 164 உதயசூரனுக்கு இடத்துல வரக்கூடிய அந்த பிஜேபி முகமுடி அந்த கோஷ்டியை விரட்டுவோம், உதயசூரனை ஒதுக்கி வைப்போம். காங்கிரஸ் பேர் இயக்க நிற்கக்கூடிய 28 இடங்களிலும் கையை தூக்குவோம், கையை வெற்றி பெற வைப்போம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கக்கூடிய 4 இடங்களில் உதயசூரனை ஒதுக்கி வைப்போம். விடுதலை சிறுத்தைகளை பானைகளை நிரப்பி வெற்றியடை வைப்போம். அதே போன்று இஸ்லாமிய அமைப்புகள் அனைத்து உதயசூரனில் வெற்றி பெற வைப்போம். அங்க இருக்கக்கூடிய அனைத்து இடதுசாரி முற்போக்கு பெரியாரிய அம்பேத்கரிய முற்போக்கு அமைப்புகளை வெற்றி பெற வைப்போம். திமுக முகமுடி அணிந்து நத்தத்தில் போட்டியிடுகின்ற செல்லகுமாரை தோற்கடிப்போம். திமுக முகமுடி அணிந்து சிவகங்கையில போட்டியிடுகின்ற கருணாசை தோற்கடிப்போம். ஆணவ படுகொலை ஆதரிக்கின்ற கொங்கு தேசம் என்ற கட்சியை அந்த 4 இடத்திலையும் தோற்கடிப்போம். முழுமையான முகமுடியோடு திமுக முகமுடியோடு ஏவா வேலு போட்டு விட்டு இருக்கக்கூடிய முகமுடி அணிந்து வருகின்ற தேமுதிகவை 10 இடத்திலையும் தோற்கடிப்போம். நாங்க எங்க பாலிசி என்னன்னு கேட்டா, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் பசும்பொன் பாண்டியன் தலைமையிலான திராவிட உண்மையான இயக்கம் இந்த களத்துல என்ன பண்ண போறோம்னா, மீண்டும் திமுக வரணும். எங்களுடைய தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரான எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய முகமுடி அணிந்து வரக்கூடிய அந்த கூட்டணியை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ் மண்ணில் 2026 தேர்தலில் வீழ்த்துவதற்கு சபதம் எடுக்கிறார். அதே மாதிரி திமுக முகமுடிந்து அணிந்து வரக்கூடிய RSS செல்வகுமார், சங்கி கருணாஸ், சங்கியா இருக்கக்கூடிய நம்ம தேமுதிக ஈஸ்வரன் தலைமையிலான அணி, இது எப்படி நீங்க இல்லைன்னு மறுக்க முடியும்? இப்ப கூட்டணி வச்சாச்சு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேச்ச கேட்டா தீ பிடிக்குது, தீ பிளம்பா இருக்கு. நாங்க திமுகவோட இருக்கோம்னா லட்சிய உறவு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் கொள்கை உறவு. சனாதனத்தை வேறறுப்போம் முழங்குகிறார் மேடையில். வைகோ முழங்குகிறார், சனாதனத்தை தமிழகத்தில் நுழைவிட மாட்டோம், திமுகவுக்கு துணை நிற்போம், எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய 4 சீட்லயும் உதயசூரன் நிற்போம். கமலஹாசன் பேசுகிறார், எனக்கு 2லயும் டார்ச் ஒளி அளிக்க வேணாம், உதயசூரன் ஒளியே எனக்கு போதும். டார்ச் ஒளியை விட உதயசூரன் ஒழிக்க வேண்டும். எதை எதிர்த்து? சனாதனத்தை எதிர்த்து. இங்கே உதயசூரன் ஒழிக்க வேண்டும். என்னை நானே சர்வபரி தியாகம் பண்ணிக்கிறேன், டார்ச் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன், அது வரவேற்கலாம். காங்கிரஸ் 28 இடம், எங்கள் கையை தூக்கி கரம் கோர்க்க தயார் தளபதி ஸ்டாலினுடன். ஆனா ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வரல, பிரியங்கா வரல, சோனியா வரல, கார்கே வரல. அதை நீங்க மறுபரிசீலனை பண்ணிக்கிறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க நாங்க தூக்கி நிறுத்துவோம் நிறுத்துறாங்க. இஸ்லாமிய அமைப்புகள் தோழமையோடு நிக்குது. நம்முடைய தொப்புள் கூடிய உறவுகள் நிற்கிறார்கள். ஒன்றிய அரசு எடுத்து பேசுறாங்க, மோடி எடுத்து பேசுறாங்க. அக்கா பிரேமலதா எந்த கூட்டத்திலேயாவது மோடியை எதிர்த்து பேசுறாங்களா? சனாதனத்தை எதிர்த்து பேசுறாங்களா? ஒன்றிய அரசுடைய மக்கள் எதிர்த்து பேசியிருக்காங்களா? இதுவரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் உண்டா?
இல்லை எங்க அண்ணே ஸ்டாலின் சொல்றாங்கல்ல. அண்ணன் தம்பி இருந்துக்கிறதுக்கு தங்கச்சியாருங்க சீரு கொடுங்க வாங்குங்க. அதான் சீரு 10 சீட்டை கொடுத்துட்டீங்களே. சீரு கொடுத்து 250 கோடி கொடுத்து சீரு வரிசை கொடுத்து தாய்மாமன் சீர் மாதிரி ஏவா வேலு தூக்கி கொடுத்துட்டாரு. கொடுங்க, அதை பத்தி எங்களுக்கு வருத்தம் இல்லை. கொடுங்க, சம்பந்தம் முடிங்க, நல்லா சாப்பாடை போடுங்க, விருந்து நடத்துங்க. நாடு பாது பிரேமலதா எங்கேயாவது ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது, எங்க அண்ணன் ஸ்டாலின் அரசை நிதி நெருக்கடியில உள்ளாக்குகிறது. எங்க அண்ணன் கேட்ட சுனாமி நிவாரண நிதி உண்டா? எங்க அண்ணன் கேட்ட வெள்ள நிவாரண நிதி மோடி அரசு ஏன் கொடுக்கல? எங்க அண்ணன் கேட்ட வெள்ள நிவாரண நிதி ஏன் தரல? தங்கச்சி கேட்கல. அப்ப என்ன அர்த்தம்? தேர்தல் முடிஞ்சோன்னு ஓட போகுது. மத்திய அமைச்சர் பதவி கேட்டு தம்பிக்கு சுதீஷுக்கு கேட்டு ஓட போகுது. தேர்தல் முடிஞ்சோன்னு அந்த அணி. அதனால நாங்க முகமுடியோட இருக்கின்ற திமுக முகமுடி வேலு மாட்டி விட்டுருக்காரு. எங்களுக்கு அடையாளம் கண்டுபிட்டான். நாங்க பெரியார் கண்ணாடி போட்டவன், ஈரோடு கண்ணாடி போட்டிருக்கோம். ஈரோடு கண்ணாடி போட்டு எங்களை மாற்ற முடியாது, ஏமாற்ற முடியாது. எங்க கண்ணு பளிச்சுன்னு தெரியும். கருணாஸ் யாரு? கோமாளி பையன். எங்க ஓடுவான்? நாளைக்கு ஓடுகாலி பையன் ஓடிடுவான். மக்களே ஓட விட்டு சனாதனத்தை எதிர்த்து என்னைக்காவது எங்கேயாவது முழங்கியது உண்டா? பிடி செல்வகுமார் முழங்கியது உண்டா? ஓபிஎஸ் பேச வேணாம், உதயசூரியன் இருக்கிறாரா விட்டுறேன். மோடி அரசு எடப்பாடி துரோகம் பண்ணி விட்டார். என்னமோ இவருக்கு அவரும் கல்யாணம் முடிச்சு தீர்த்து விட்டது மாதிரி. ஏப்பா, எடப்பாடியை விட்டு வந்துட்ட, எடப்பாடி ஒரு ஜாம்பாவான்னு நிரூபிச்சுட்டான். உன்னை விரட்டி விட்டான், எல்லாத்தையும் விரட்டி விட்டான். நீங்க ஓடியான்ட்டீங்க, விரட்டி எங்களை நீங்க விரட்டி விட்டீங்கன்ற. ஏன் விரட்டு பத்து வந்தியா? ஓபிஎஸ் ஒரு ஆர்எஸ்எஸ் தான். ஒரு சீட் நாளைக்கு பிஜேபி பற்றாக்குறையா இருக்குன்னு வைங்க, தமிழ்நாட்டில் நெருக்கா இருக்கு. வாரா ஒரு ஆள் வந்தா ஆட்சி அமைச்சலாம்னு சொன்னா முதல்ல ஓபிஎஸ் போக மாட்டாரா? சொல்லுங்க. அவர் எங்கேயாவது மோடி எடுத்து பேசியிருக்காரா? ஆனா முகமூடி அணிந்து அதிமுக மட்டும் வரல, திமுகவிலும் பிஜேபி முகமூடி இருக்கு. இவங்கெல்லாம் இதையும் நாங்க கவனமா பார்க்கிறோம். பார்த்தா தான் நாங்க தமிழ்நாட்டில் தப்பிக்க முடியும். திராவிடம், அண்ணா பெரியார் கொள்கையை தப்பிக்க முடியும். ஏன்னா கார்பரேட் இந்துத்துவம் ரெண்டும் சேர்ந்து நிக்குது. இப்ப சதி நடக்குது. 2 திராவிட இயக்கத்தை அழிக்க சதி நடக்குது. நாங்க திமுகவை தூக்கி நிறுத்த நினைக்கிறோம், சர்வபடி தியாகம் பண்றோம். அதனால எந்த வடிவத்தில் பிஜேபி முகமுடி அணிந்து வந்தாலும் தமிழகத்தில் பெரியார் தொண்டன் எச்சரிக்கையோடு இருக்கும். நன்றி சார். நன்றி.